நம்ம லைஃப் பல நேரங்களில் நமக்கு பல ஆச்சரியமான சூழ்நிலைகளை கொண்டு வந்து நிறுத்தும். ஏன் நாம் அமைதியாக இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை அமைதியாக இருக்க விட மாட்டாங்க. இதாவது பேசுவாங்க, இதையாவது செய்ய தூண்டுவாங்க. அப்போ நம்ம என்னதான் பண்ணுறது? இப்படி அமைதியாக இருக்கிறதுன்னு கேட்டால் இப்படி அமைதியாக இருக்க முடியும்? இதோ இந்த புத்தர் சிலை மாதிரி தான். பல இடங்களில் பல நேரங்களில் ஸ்டாச்சு மாதிரி இருந்துட்டோம்னா நமக்கு பல பிரச்சனைகள் வரவே வராது. நிறைய நேரங்களில் பிரச்சனைகள் அதிகமாக வர்றதுக்கும் அவ்வளோ ஏன் ஒரு சின்ன பிரச்சனையை கூட நம்ம பெருசாக நினைக்கிறோம்ல, அதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நாம் நினைக்கிற ஒரு விஷயம் நமக்கு நடக்காமல் போகும்போது மட்டும்தான். நாம் ஒருத்தரை பற்றி ஒரு விதமாக கற்பனை பண்ணி வச்சுருப்போம். அன்னைக்கு நம்ம பார்த்தப்போ அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க, அப்போது அவங்க அப்படி இருந்திருப்பாங்க, இப்போவும் அப்படியே தான் இருப்பாங்க அப்படின்னு நாம் ஒரு அசம்ஷனில் இருப்போம், ஒரு முடிவில் இருப்போம். ஒருவேளை அவங்க அந்த மாதிரி இல்லை அப்படின்னா, ஒருவேளை நல்லவங்களா இருந்திருந்த இல்லை இப்போ அவங்க நல்லவங்களா இல்லை, நாம் எதிர்பார்த்த மாதிரி அவங்க இல்லைன்னு நினைக்கும் பொழுது நமக்கு சோகம் வருது, சோம்பேறித்தனம் வருது. எதில்? எண்ணங்களில், பாசிட்டிவான எண்ணங்களில் சோம்பேறித்தனம் வந்துடுது. அவங்க அன்னைக்கு அப்படி இருந்தாங்க, இன்னைக்கும் அப்படியே தான் இருந்தாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தது நம்மளுடைய தப்பு தான். நடந்துக்கிட்டதை அப்படியே ஏற்றுக்கணும். நடக்க போகிறத எதிர்பார்க்காம ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இருந்துட்டா நம்ம எப்போவும் ஹாப்பியாக இருக்கலாம். ஒரு ஒட்டகம் மேய்க்கிறவன் ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கான். அவனுக்கு வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் இருக்குது. அவ்வளோ ஏன், வாழ்க்கையே எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டே ரோட்டு ஓரமாக நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்போது அந்த வழியில் வந்த புத்தர் அவரை பார்க்குறாங்க. ஆனால் நம்மளே போய் பேசுறதை விட அவனே வந்து பேசினான்னா அவனுக்கு இன்னும் தெளிவு கிடைக்குங்கிறதுனால புத்தர் அமைதியாக நடந்து போகிறாரு. அதே மாதிரியே அவனுக்கு அவனுடைய கவலை கஷ்டம் எல்லாம் தீரணும்ல. அவன் போய் கேட்குறான் புத்தர்கிட்ட, ஐயா, எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குன்னு நினச்சா என் வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்குன்னு அவனுடைய மனசுக்குள்ளே என்ன டைலாக்ஸ் இருந்துச்சோ அதே டைலாக்ஸை புத்தர்கிட்டையும் அவன் கேட்குறான். அப்போ புத்தர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, நீ ஒன்று பண்ணு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறன்னு என்கிட்ட சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒட்டகம் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்கிறான். எத்தனை ஒட்டகம் மேய்ப்ப அப்படின்னா ஒரு 50 52 அந்த அளவு இருக்கும். இப்போ எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்க, ஒட்டகம்லாம் அதோட வீட்டுக்குள்ளே இருக்குது, அதாவது அதோட கொட்டகை இருக்கும்ல அதுக்குள்ளே இருக்குதுன்னு அவன் சொல்கிறான். சரி, இப்போ நீ ஒன்று பண்ணு, இப்போ விடிய விடிய ஒட்டகங்களை, எல்லா ஒட்டகங்களையும் ஒரு சேர நீ தூங்க வைக்க முயற்சி பண்ணு. அப்படி தூங்க வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் உன்னோட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போயிடும் அப்படின்னு புத்தர் சொல்றாரு. அதை கேட்டவனுக்கு ஒரே ஆச்சரியம். என்னோட வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகளுக்கும் ஒட்டகத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்? நம்ம இவர்கிட்ட போய் தப்பா கேட்டோமோ, இவர் சரியா தான் சொல்லியிருக்காரா? இந்த மாதிரி பல குழப்பங்கள் இருக்கு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, சரி தெரிஞ்சோ தெரியாமலோ ஐயா சொல்லிட்டாரு, நாம் அதை செஞ்சிருவோம் அப்படின்னு போய் செய்யறாங்க. செய்யும் போதுதான் பல ஆச்சரியங்கள் அந்த ஆளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. வாழ்க்கைக்கான பல புரிதல்களை கத்துக்கிறாரு. அப்படி என்னப்பா புரிதல் அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா, வாழ்க்கையவே புரிஞ்சுக்கிட்டாருன்னா பாத்துக்கோங்களேன். சரி வா நம்ம கொட்டகைக்கு போவோன்னு போறாரு. போனது மட்டும் இல்லாம 50 52 ஒட்டகங்கள் இருக்கு இல்லையா, அத்தனையையும் தூங்க வைக்க முயற்சி பண்றாரு. அதை தூங்க வைக்க முடியுமா? அது என்ன குழந்தையா மடியில் போட்டு தட்டி கொடுத்து தூங்க வைக்கிறதுக்கு? இல்லையே, அது நம்மளை விட பெரிய ஒரு மிருகம், அதுவே தூங்குனதான் உண்டு. அதே மாதிரி அந்த மிருகத்தை தூங்க வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒன்று தூங்குனா இன்னொன்று எந்திரிச்சிடுச்சு. கடைசியில் எல்லாமே தூங்குதுன்னு யோசிக்கும் போது கடைசியில் ஒரு 4 எந்திரிச்சு நிற்குது. இதே மாதிரியே பல முறை நடந்துகிட்டே இருக்கு. விடிஞ்சும் போயிருச்சு, ஒரு ஒட்டகங்களையும் ஒரு சேர தூங்க வைக்கவே முடியல. விடிஞ்சு போச்சு, தூக்க கலக்கம், அசதி, ஏமாற்றம். அச்சச்சோ, ஒட்டகங்கள் எல்லாம் தூங்குனாதான் நம்ம பிரச்சனை முடியும்னு சொன்னாரே, ஆனா நம்ம ஒட்டகங்களை தூங்க வைக்கவே இல்லையே, என்ன பண்றது அப்படின்னு பல கவலை. இந்த கதையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்னை வந்து பாரு அப்படின்னு அவர் ஒரு இடமும் சொல்லியிருந்தாரு. அதே இடத்துக்கு போறாங்க. போய் பார்க்கும் பொழுதுதான் புத்தர் தெளிவா சொல்றாரு, சரி இப்போ உன்னோட வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையையும் ஒட்டகத்துல இருந்து நடந்த விஷயத்தையும் கம்பேர் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்டாரு. இல்லைங்கய்யா அப்படிங்கிறான். எனக்கு புரியல அப்படிங்கிறான். புரிஞ்சுக்கோ, வாழ்க்கையும் நீ வச்சிருக்கிற ஒட்டகங்கள் மாதிரி தான். அத்தனை ஒட்டகங்களையும் ஒரு சேர உன்னால எப்படி தூங்க வைக்க முடியாதோ, அதாவது ஒரு ஒட்டகம் அதுக்கான தூங்கின டைம் போதும் அப்படின்னு எந்திரிச்சிரும். இன்னொரு ஒட்டகம் நம்ம நின்றுகிட்டு இருந்தது போதும், கொஞ்சம் அசதியா இருக்கு, தூங்கும்னு படுக்கும். படுத்தாலும் தூங்காது, அசை போட்டுக்கிட்டே இருக்கும். தூங்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்ல? அதுவும் 50 52 ஒட்டகங்கள்ங்கும் போது ஒரு சேர தூங்க வைக்க முடியாது. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பல பிரச்சனைகளும் பல சந்தர்ப்பங்களும் நம்மளை சுற்றி வர்ற விமர்சனங்களும், அது பாசிட்டிவாக வரட்டும் இல்லை நெகட்டிவாக வரட்டும், இல்லை பிரச்சனைகள் எவ்வளோ பெருசாக வேணாலும் வரட்டும் இல்லை ரொம்ப சின்னதாக கூட வரட்டும், நாம் என்ன பண்ணணும்னா அமைதியாக வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். வேடிக்கை பார்க்க முடியலையா, கொஞ்சம் தூரம் விலகி போய் நிற்கலாம்.
சரி, இன்னைக்கு விடிய விடிய நீ அந்த ஒட்டகங்களை தூங்க வைக்க முயற்சி பண்ணன, முடியல. நாளைக்கு உன்னால முடியுமான்னு கேட்டா அவரே பதில் சொல்றாரு, இல்லைங்கய்யா, என்னால பார்க்க முடியாது அப்படின்னு. ஸோ புரிஞ்சுக்கோங்க, ஒரு சேர ஒட்டகங்களை நம்மனால தூங்க வைக்க முடியாதுங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ, ஒட்டகங்கிறது அந்த மிருகம், அதாவது ஒரு வகையான மிருகம். சரி, ஒரு 50 பூனை, 50 எலிங்க, இல்ல 50 பசுமாடுகள், 50 எரும மாடுங்க, இல்ல 50 சிங்கம், இந்த மாதிரி எந்த அனிமலா இருக்கட்டும், எதையுமே ஒரு சேர தூங்க வைக்க முடியாது. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில வர்ற பல பிரச்சனைகளும். ஒரு சேர நம்மளால முடிச்சுட்டு ஹாப்பியா நிம்மதியா உட்காந்துருவோம் அப்படின்னு நினைச்சோம்னா அது முடியாது. இப்போ வீட்டு வேலைகளை லேடிஸ் அறக்க பறக்க செஞ்சுட்டு அப்பாடா அப்படின்னு உட்காந்துட்டா போதும், ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டா போதுன்னு யோசிப்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்மளுடைய வேலைகளை, நம்ம பிரச்சனைகளை சரி பண்ணவே முடியாது. வேலைகளும் பிரச்சனைகளும் ஒன்றும் இல்லை. முடிக்கணும்னு நினைச்சிட்டா நம்ம வேலைகளை முடிச்சிடலாம், ரிலாக்ஸா கொஞ்ச நேரம் உட்காரலாம். ஆனா அதே மாதிரி பிரச்சனைகளை நம்ம பண்ணணும்னு கேட்டா நிச்சயமா முடியாது. சரி, என்னதான் பண்றது, எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, இதுல இருந்து வெளியில வரணும்னா நான் என்னதான் பண்றது அப்படின்னு கேக்குறீங்களா? நிச்சயமா அதற்கான சொல்யூஷன் இருக்கு. இப்போ இன்னைக்கு நைட்டு உங்களுடைய அத்தனை ஒட்டகங்களையும் தூங்க வைக்க முடியுமான்னு கேட்டா எல்லாரும் கமெண்ட்ல பதில் சொல்லுவீங்க, இல்ல முடியாதுப்பா அப்படின்னு. சரி, நாளைக்கு ட்ரை பண்றீங்களா? முடியாது. நாளானைக்கு? சரி, ஒரு 1 இயர் தொடர்ந்து ட்ரை பண்றீங்களா? 50 ஒட்டகங்களை ஒரு நிமிஷத்துல தூங்க வைக்க முடியுமான்னு? நிச்சயமா முடியாதுல்ல. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளும். எண்ணங்களை எப்படி அடக்க முடியாதோ அதே மாதிரி பிரச்சனைகளையும் அடக்க முடியாது. நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம பிரச்சனைகளாவே பார்த்துட்டு இருக்கிறது மட்டும்தான் பிரச்சனைகள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பிரச்சனைக்கான காரணமாகவும் அமையுது. இது ஒரு விஷயம் நடக்குது, இது எனக்கான வாய்ப்பா ஏன் இருக்கக்கூடாது, இதுல எனக்கான வாய்ப்பு என்ன இருக்கு அப்படின்னு நம்ம தேடி பார்க்க ஆரம்பிச்சுட்டா அந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிடும்ல. ஸோ புரிஞ்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையில நான் இன்னும் தப்பிக்கணும், நிம்மதியா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும்னு நிம்மதியை தேடி தேடி ஓடுறதை விட்டுட்டு இந்த வீடியோல பார்த்த மாதிரி அமைதியா சைலண்டா உட்காந்து நம்மளோட பிரச்சனைகளை வேடிக்கை பார்க்கலாம். நம்மளை சுத்தி நடக்கிற சூழ்நிலைகளை ரசிச்சு பார்க்கலாம். அது என்னவா இருந்தாலும் சரி. பாம்பு கடிக்க வரும் பொழுது என்னால சிரிக்க முடியுமா, இல்ல நிம்மதியா அமைதியா இருக்க முடியுமான்னு கேட்டா புத்தி இருக்கிற யாருமே அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அமைதியா கடந்து போகணும்னு தான் நினைப்பாங்க. அதே மாதிரி தான் இவங்க சொல்லிட்டாங்க, நம்ம அமைதியா இருப்போம், துன்பம் வரும் வேலையில சிரிக்கணும்னு சொல்லிட்டாங்க, அதனால நம்ம இளவு வீட்டுல கூட சிரிப்போம் அப்படின்னு குருட்டுத்தனமா முட்டாள்தனமான சிந்தனைகள் நமக்கு வரக்கூடாது. முட்டாள்தனமான கேள்விகளும் நமக்குள்ள எழக்கூடாது. ஏன்னா உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டா கோபம் வருதுல்ல, அப்ப நமக்கு அறிவு இருக்கணும். அறிவுள்ளவங்களா நாம நடந்துக்கணும்னு விரும்புறோம். நம்மளை எல்லாரும் பாராட்டணுங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு. சோ 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 என்ன சோ புரிஞ்சுக்கோங்க, பிரச்சனைங்கிறது உண்மையில இந்த வாழ்க்கையில கிடையவே கிடையாது. ஒரு சூழல் சாதாரணமா நடக்குது, ஒரு இலை உதிர்ற மாதிரி, ஒரு இலை துளிர்க்கிற மாதிரி, அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன நிகழ்வுகளும். நமக்கு அது பாதகமா ஆயிடுச்சுன்னா அதை நம்ம பிரச்சனைன்னு சொல்றோம், சாதகமா ஆயிடுச்சுன்னா சந்தோஷம், நல்ல விஷயம்னு சொல்றோம். கையில ஒரு மத்தாப்பை எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா ஜாலியா சுத்திட்டு கீழே போட்டுட்டோம், நமக்கு ஒண்ணுமே ஆகலைன்னா அது சந்தோஷமான நிகழ்வா மாறுது. அதுவே கையில நமக்கு சுற்றுச்சுன்னா, காலில் காயமாயிடுச்சுன்னா அது கஷ்டமான நிகழ்வா மாறிடுது. பிரச்சனைகளும் இப்படித்தான் நடக்குது. இப்படித்தான் பிரச்சனைகளை நாம உருவாக்கிக்கிறோம். நம்ம கையில இருக்கும் போதே கவனமா பிடிச்சிட்டா, தூக்கி தூரமா போட்டுட்டா நமக்கு அது ஹாப்பியான மூமெண்டா இருக்கும். அசால்ட்டா இருக்கட்டும் போ அப்படின்னு விட்டுட்டோம்னா அது நிச்சயமா ஆபத்தை தான் கொடுக்கும். ஸோ இனி நாம நம்ம கையில் இருக்கிற ஒவ்வொரு மத்தாப்பையும் சந்தோஷமா என்ஜாய் பண்ண போறோமா, இல்ல எனக்கு நானே காயத்தை உருவாக்கிக்க போறோமா அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கலாம், சிந்திச்சு பார்க்கலாம். இது போல பல பதிவுகள் மன வலிமையில தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, உறவினர்களுக்கு, உங்களை தெரிஞ்சவங்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, நமக்கு ஒருத்தர் மேல அக்கறை இருக்கும்ல, இந்த வீடியோ அவன் கேட்டான்னா இவன் லைஃப்ல ஏதோ ஒரு மாற்றம் வந்துரும்னு நினைப்போம்ல. யாரோ ஒருத்தர் நினைச்சிட்டு இருப்பாங்க, என் வாழ்க்கையில ஒரே பிரச்சனையா இருக்குன்னு சொல்றவங்களுக்கு உடனே இந்த வீடியோவை அனுப்புங்க. டேய், தயவு செஞ்சு பொறுமையா கேளுடா அந்த வீடியோவை அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. இதை மட்டும் முழுசா கேட்டுட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களும் சந்தோஷமா ஒரு மத்தாப்பை என்ஜாய் பண்ணுவாங்க. ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க, ஆரோக்கியமா இருங்க. இந்த உலகமே நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் மட்டும் எல்லாருக்கும் உதயமாகணும். நம்ம லைஃப் பல நேரங்களில் நமக்கு பல ஆச்சரியமான சூழ்நிலைகளை கொண்டு வந்து நிறுத்தும். ஏன் நாம் அமைதியாக இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை அமைதியாக இருக்க விட மாட்டாங்க. இதாவது பேசுவாங்க, எதையாவது செய்ய தூண்டுவாங்க. அப்போ நம்ம என்னதான் பண்ணுறது, எப்படி அமைதியாக இருக்கிறதுன்னு கேட்டால் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? இதோ இந்த புத்தர் சிலை மாதிரி தான்.
பல இடங்கள்ல பல நேரங்கள்ல ஸ்டாச்சு மாதிரி இருந்துட்டோம்னா நமக்கு பல பிரச்சனைகள் வரவே வராது. நிறைய நேரங்கள்ல பிரச்சனைகள் அதிகமா வர்றதுக்கும் அவ்வளோ ஏன் ஒரு சின்ன பிரச்சனைய கூட நம்ம பெருசா நினைக்கிறோம்ல, அதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நாம நினைக்கிற ஒரு விஷயம் நமக்கு நடக்காம போகும்போது மட்டும்தான். நாம ஒருத்தரை பத்தி ஒரு விதமா கற்பனை பண்ணி வச்சிருப்போம். அன்னைக்கு நம்ம பார்த்தப்போ அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க, அப்போ அவங்க அப்படி இருந்திருப்பாங்க, இப்போவும் அப்படியே தான் இருப்பாங்க அப்படின்னு நாம ஒரு அசம்ஷன்ல இருப்போம், ஒரு முடிவுல இருப்போம். ஒருவேளை அவங்க அந்த மாதிரி இல்லை அப்படின்னா, ஒருவேளை நல்லவங்களா இருந்திருந்த, இல்ல இப்போ அவங்க நல்லவங்களா இல்லை, நாம எதிர்பார்த்த மாதிரி அவங்க இல்லைன்னு நினைக்கும் பொழுது நமக்கு சோகம் வருது, சோம்பேறித்தனம் வருது. எதுல? எண்ணங்கள்ல, பாசிட்டிவான எண்ணங்கள்ல சோம்பேறித்தனம் வந்துடுது. அவங்க அன்னைக்கு அப்படி இருந்தாங்க, இன்னைக்கும் அப்படியே தான் இருந்தாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தது நம்மளுடைய தப்பு தான். நடந்துகிட்டதை அப்படியே ஏத்துக்கணும். நடக்க போறத எதிர்பார்க்காம ஏத்துக்கிற மனப்பக்குவம் இருந்துட்டா நம்ம எப்பவும் ஹாப்பியா இருக்கலாம். ஒரு ஒட்டகம் மேய்க்கிறவன் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கான். அவனுக்கு வாழ்க்கையில பல கஷ்டங்கள் இருக்கு. அவ்வளோ ஏன், வாழ்க்கையே எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு புலம்பிக்கிட்டே ரோட் ஓரமா நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்போ அந்த வழியில வந்த புத்தர் அவரை பாக்குறாங்க. ஆனா நம்மளே போய் பேசுறதை விட அவனே வந்து பேசினான்னா அவனுக்கு இன்னும் தெளிவு கிடைக்குங்கிறதுனால புத்தர் அமைதியா நடந்து போறாரு. அதே மாதிரியே அவனுக்கு அவனுடைய கவலை கஷ்டம் எல்லாம் தீரணும்ல. அவன் போய் கேட்கிறான் புத்தர்கிட்ட, ஐயா, எனக்கு வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும்னு நினைச்சா என் வாழ்க்கையே பிரச்சனையா இருக்குன்னு அவனுடைய மனசுக்குள்ள என்ன டைலாக்ஸ் இருந்துச்சோ அதே டைலாக்ஸ புத்தர்கிட்டையும் அவன் கேட்கிறான். அப்போ புத்தர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, நீ ஒண்ணு பண்ணு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறன்னு என்கிட்ட சொல்றியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒட்டகம் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்றான். எத்தனை ஒட்டகம் மேய்ப்ப அப்படின்னா ஒரு 50 52 அந்த அளவு இருக்கும். இப்ப எல்லாம் எங்க இருக்குது அப்படின்னு கேட்க, ஒட்டகம் எல்லாம் அதோட வீட்டுக்குள்ள இருக்கு, அதாவது அதோட கொட்டகை இருக்கும்ல அதுக்குள்ள இருக்குதுன்னு அவன் சொல்றான். சரி, இப்ப நீ ஒண்ணு பண்ணு, இப்போ விடிய விடிய ஒட்டகங்களை, எல்லா ஒட்டகங்களையும் ஒரு சேர நீ தூங்க வைக்க முயற்சி பண்ணு. அப்படி தூங்க வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் உன்னோட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போயிடும் அப்படின்னு புத்தர் சொல்றாரு. அதை கேட்டவனுக்கு ஒரே ஆச்சரியம். என்னோட வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகளுக்கும் ஒட்டகத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்? நம்ம இவர்கிட்ட போய் தப்பா கேட்டோமோ, இவர் சரியாதான் சொல்லியிருக்காரா? இந்த மாதிரி பல குழப்பங்கள் இருக்கு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, சரி தெரிஞ்சோ தெரியாமலோ ஐயா சொல்லிட்டாரு நாம அதை செஞ்சிருவோம் அப்படின்னு போய் செய்யறாங்க. செய்யும் போதுதான் பல ஆச்சரியங்கள் அந்த ஆளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. வாழ்க்கைக்கான பல புரிதல்களை கத்துக்கிறாரு. அப்படி என்னப்பா புரிதல் அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா, வாழ்க்கையவே புரிஞ்சுக்கிட்டாருன்னா பாத்துக்கோங்களேன். சரி வா நம்ம கொட்டகைக்கு போவன்னு போறாரு. போனது மட்டும் இல்லாம 50 52 ஒட்டகங்கள் இருக்கு இல்லையா, அத்தனையையும் தூங்க வைக்க முயற்சி பண்றாரு. அதை தூங்க வைக்க முடியுமா? அது என்ன குழந்தையா மடியில போட்டு தட்டி கொடுத்து தூங்க வைக்கிறதுக்கு? இல்லையே, அது நம்மளை விட பெரிய ஒரு மிருகம், அதுவே தூங்குனாதான் உண்டு. அதே மாதிரி அந்த மிருகத்தை தூங்க வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒன்னு தூங்குனா இன்னொன்னு எந்திரிச்சிடுச்சு. கடைசியில எல்லாமே தூங்குதுன்னு யோசிக்கும் போது கடைசியில ஒரு 4 எந்திரிச்சு நிக்குது. இதே மாதிரியே பல முறை நடந்துகிட்டே இருக்கு. விடிஞ்சும் போயிருச்சு, ஒரு ஒட்டகங்களையும் ஒரு சேர தூங்க வைக்கவே முடியல. விடிஞ்சு போச்சு, தூக்க கலக்கம், அசதி, ஏமாற்றம். அச்சச்சோ, ஒட்டகங்கள் எல்லாம் தூங்குனாதான் நம்ம பிரச்சனை முடியும்னு சொன்னாரே, ஆனா நம்ம ஒட்டகங்களை தூங்க வைக்கவே இல்லையே, என்ன பண்றது அப்படின்னு பல கவலை. இந்த கதையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்னை வந்து பாரு அப்படின்னு அவர் ஒரு இடமும் சொல்லியிருந்தாரு. அதே இடத்துக்கு போறாங்க. போய் பார்க்கும் பொழுதுதான் புத்தர் தெளிவா சொல்றாரு, சரி இப்போ உன்னோட வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையையும் ஒட்டகத்துல இருந்து நடந்த விஷயத்தையும் கம்பேர் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்டாரு. இல்லைங்கய்யா அப்படிங்கிறான். எனக்கு புரியல அப்படிங்கிறான். புரிஞ்சுக்கோ, வாழ்க்கையும் நீ வச்சிருக்கிற ஒட்டகங்கள் மாதிரி தான். அத்தனை ஒட்டகங்களையும் ஒரு சேர உன்னால எப்படி தூங்க வைக்க முடியாதோ, அதாவது ஒரு ஒட்டகம் அதுக்கான தூங்கின டைம் போதும் அப்படின்னு எந்திரிச்சிரும். இன்னொரு ஒட்டகம் நம்ம நின்றுகிட்டு இருந்தது போதும், கொஞ்சம் அசதியா இருக்கு தூங்குவோம்னு படுக்கும். படுத்தாலும் தூங்காது, அசை போட்டுக்கிட்டே இருக்கும். தூங்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்ல? அதுவும் 50 52 ஒட்டகங்கள்ங்கும் போது ஒரு சேர தூங்க வைக்க முடியாது. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில இருக்கிற பல பிரச்சனைகளும் பல சந்தர்ப்பங்களும் நம்மளை சுத்தி வர்ற விமர்சனங்களும், அது பாசிட்டிவா வரட்டும் இல்ல நெகட்டிவா வரட்டும், இல்ல பிரச்சனைகள் எவ்வளவு பெருசா வேணாலும் வரட்டும் இல்ல ரொம்ப சின்னதா கூட வரட்டும், நாம என்ன பண்ணணும்னா அமைதியா வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். வேடிக்கை பார்க்க முடியலையா, கொஞ்சம் தூரம் விலகி போய் நிக்கலாம். சரி, இன்னைக்கு விடிய விடிய நீ அந்த ஒட்டகங்களை தூங்க வைக்க முயற்சி பண்ணன, முடியல. நாளைக்கு உன்னால முடியுமான்னு கேட்டா அவரே பதில் சொல்றாரு, இல்லைங்கய்யா என்னால பார்க்க முடியாது அப்படின்னு. சோ புரிஞ்சுக்கோங்க, ஒரு சேர ஒட்டகங்களை நம்மனால தூங்க வைக்க முடியாதுங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ, ஒட்டகங்கிறது அந்த மிருகம், அதாவது ஒரு வகையான மிருகம். சரி, ஒரு 50 பூனை, 50 எலிங்க,
இல்லை 50 பசுமாடுகள், 50 எரும மாடுங்க, இல்லை 50 சிங்கம், இந்த மாதிரி எந்த அனிமலாக இருக்கட்டும் எதையுமே ஒரு சேர தூங்க வைக்க முடியாது. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் வர்ற பல பிரச்சனைகளும். ஒரு சேர நம்மளால முடிச்சுட்டு ஹாப்பியாக நிம்மதியாக உட்காந்துருவோம் அப்படின்னு நினச்சோன்னா அது முடியாது. இப்போது வீட்டு வேலைகளை லேடிஸ் அறக்க பறக்க செஞ்சுட்டு அப்பாடா அப்படின்னு உட்காந்துட்டா போதும், ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டா போதுன்னு யோசிப்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்மளுடைய வேலைகளை, நம்ம பிரச்சனைகளை சரி பண்ணவே முடியாது. வேலைகளும் பிரச்சனைகளும் ஒன்றும் இல்லை. முடிக்கணும்னு நினச்சிட்டா நம்ம வேலைகளை முடிச்சிடலாம், ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் உட்காரலாம். ஆனால் அதே மாதிரி பிரச்சனைகளை நம்ம பண்ணணும்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது. சரி, என்னதான் பண்ணுறது, எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இதுலேருந்து வெளியில் வரணும்னா நான் என்னதான் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? நிச்சயமாக அதற்கான சொல்யூஷன் இருக்குது. இப்போது இன்னைக்கு நைட்டு உங்களுடைய அத்தனை ஒட்டகங்களையும் தூங்க வைக்க முடியுமான்னு கேட்டால் எல்லாரும் கமெண்ட்டில் பதில் சொல்லுவீங்க, இல்லை முடியாதுப்பா அப்படின்னு. சரி, நாளைக்கு ட்ரை பண்ணுறீங்களா? முடியாது. நாளானைக்கு? சரி, ஒரு 1 இயர் தொடர்ந்து ட்ரை பண்ணுறீங்களா? 50 ஒட்டகங்களை ஒரு நிமிஷத்தில் தூங்க வைக்க முடியுமான்னு? நிச்சயமாக முடியாதுல்ல. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளும். எண்ணங்களை எப்படி அடக்க முடியாதோ அதே மாதிரி பிரச்சனைகளையும் அடக்க முடியாது. நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம பிரச்சனைகளாகவே பார்த்துட்டு இருக்கிறது மட்டும்தான் பிரச்சனைகள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பிரச்சனைக்கான காரணமாகவும் அமையுது. இது ஒரு விஷயம் நடக்குது, இது எனக்கான வாய்ப்பாக ஏன் இருக்கக்கூடாது, இதில் எனக்கான வாய்ப்பு என்ன இருக்குது அப்படின்னு நம்ம தேடி பார்க்க ஆரம்பிச்சிட்டா அந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிடும்ல. ஸோ புரிஞ்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையில் நான் இன்னும் தப்பிக்கணும், நிம்மதியாக இருக்கணும்னு நிம்மதியை தேடி தேடி ஓடுறதை விட்டுட்டு இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி அமைதியாக சைலண்ட்டாக உட்காந்து நம்மளோட பிரச்சனைகளை வேடிக்கை பார்க்கலாம். நம்மளை சுற்றி நடக்கிற சூழ்நிலைகளை ரசித்து பார்க்கலாம். அது என்னவா இருந்தாலும் சரி. பாம்பு கடிக்க வரும் பொழுது என்னால் சிரிக்க முடியுமா, இல்லை நிம்மதியாக அமைதியாக இருக்க முடியுமான்னு கேட்டால் புத்தி இருக்கிற யாருமே அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அமைதியாக கடந்து போகணும்னு தான் நினைப்பாங்க. அதே மாதிரி தான் இவங்க சொல்லிட்டாங்க, நம்ம அமைதியாக இருப்போம், துன்பம் வரும் வேலையில் சிரிக்கணும்னு சொல்லிட்டாங்க, அதனால நம்ம இளவு வீட்டில் கூட சிரிப்போம் அப்படின்னு குருட்டுத்தனமாக முட்டாள்தனமான சிந்தனைகள் நமக்கு வரக்கூடாது. முட்டாள்தனமான கேள்விகளும் நமக்குள்ள எழக்கூடாது. ஏன்னா உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டால் கோபம் வருதுல்ல, அப்போ நமக்கு அறிவு இருக்கணும். அறிவுள்ளவங்களா நாம நடந்துக்கணும்னு விரும்புகிறோம். நம்மளை எல்லாரும் பாராட்டணுங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு. ஸோ என்ன புரிஞ்சுக்கோங்க, பிரச்சனைங்கிறது உண்மையில இந்த வாழ்க்கையில கிடையவே கிடையாது. ஒரு சூழல் சாதாரணமாக நடக்குது, ஒரு இலை உதிர்ற மாதிரி, ஒரு இலை துளிர்க்கிற மாதிரி, அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன நிகழ்வுகளும். நமக்கு அது பாதகமாக ஆயிடுச்சுன்னா அதை நம்ம பிரச்சனைன்னு சொல்கிறோம், சாதகமாக ஆயிடுச்சுன்னா சந்தோஷம், நல்ல விஷயம்னு சொல்கிறோம். கையில் ஒரு மத்தாப்பை எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா ஜாலியாக சுற்றிட்டு கீழே போட்டுட்டோம், நமக்கு ஒன்றுமே ஆகலைன்னா அது சந்தோஷமான நிகழ்வாக மாறுது. அதுவே கையில் நமக்கு சுற்றுச்சுன்னா, காலில் காயமாயிடுச்சுன்னா அது கஷ்டமான நிகழ்வாக மாறிடுது. பிரச்சனைகளும் இப்படித்தான் நடக்குது. இப்படித்தான் பிரச்சனைகளை நாம உருவாக்கிக்கிறோம். நம்ம கையில இருக்கும்போதே கவனமா பிடிச்சிட்டா, தூக்கி தூரமா போட்டுட்டா நமக்கு அது ஹாப்பியான மூமெண்டா இருக்கும். அசால்ட்டா இருக்கட்டும் போ அப்படின்னு விட்டுட்டோம்னா அது நிச்சயமா ஆபத்தை தான் கொடுக்கும். ஸோ இனி நாம நம்ம கையில் இருக்கிற ஒவ்வொரு மத்தாப்பையும் சந்தோஷமா என்ஜாய் பண்ண போறோமா, இல்லை எனக்கு நானே காயத்தை உருவாக்கிக்க போறோமா அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கலாம், சிந்திச்சு பார்க்கலாம். இதுபோல பல பதிவுகள் மன வலிமையில தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, உறவினர்களுக்கு, உங்களை தெரிஞ்சவங்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, நமக்கு ஒருத்தர் மேல அக்கறை இருக்கும்ல, இந்த வீடியோ அவன் கேட்டான்னா இவன் லைஃப்ல ஏதோ ஒரு மாற்றம் வந்துரும்னு நினைப்போம்ல. யாராவது ஒருத்தர் நினைச்சிட்டு இருப்பாங்க, என் வாழ்க்கையில ஒரே பிரச்சனையா இருக்குன்னு சொல்றவங்களுக்கு உடனே இந்த வீடியோவை அனுப்புங்க. டேய் தயவு செஞ்சு பொறுமையா கேளுடா அந்த வீடியோவை அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. இதை மட்டும் முழுசாக கேட்டுட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களும் சந்தோஷமாக ஒரு மத்தாப்பை என்ஜாய் பண்ணுவாங்க. ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. இந்த உலகமே நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் மட்டும் எல்லாருக்கும் உதயமாகணுங்கிற எண்ணத்தோட நம்ம லைஃப் பல நேரங்களில் நமக்கு பல ஆச்சரியமான சூழ்நிலைகளை கொண்டு வந்து நிறுத்தும். ஏன் நாம் அமைதியாக இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை அமைதியாக இருக்க விட மாட்டாங்க. இதாவது பேசுவாங்க, எதையாவது செய்ய தூண்டுவாங்க. அப்போ நம்ம என்னதான் பண்ணுறது, எப்படி அமைதியாக இருக்கிறதுன்னு கேட்டால் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? இதோ இந்த புத்தர் சிலை மாதிரி தான். பல இடங்களில் பல நேரங்களில் ஸ்டாச்சு மாதிரி இருந்துட்டோம்னா நமக்கு பல பிரச்சனைகள் வரவே வராது. நிறைய நேரங்களில் பிரச்சனைகள் அதிகமாக வர்றதுக்கும் அவ்வளோ ஏன் ஒரு சின்ன பிரச்சனையை கூட நம்ம பெருசாக நினைக்கிறோம்ல, அதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நாம் நினைக்கிற ஒரு விஷயம் நமக்கு நடக்காமல் போகும்போது மட்டும்தான். நாம் ஒருத்தரை பற்றி ஒரு விதமாக கற்பனை பண்ணி வச்சுருப்போம்.
அன்னைக்கு நம்ம பார்த்தப்போ அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க, அப்போ அவங்க அப்படி இருந்திருப்பாங்க, இப்போவும் அப்படியே தான் இருப்பாங்க அப்படின்னு நாம ஒரு அசம்ஷன்ல இருப்போம், ஒரு முடிவுல இருப்போம். ஒருவேளை அவங்க அந்த மாதிரி இல்லை அப்படின்னா, ஒருவேளை நல்லவங்களா இருந்திருந்த, இல்ல இப்போ அவங்க நல்லவங்களா இல்ல, நாம எதிர்பார்த்த மாதிரி அவங்க இல்லைன்னு நினைக்கும் பொழுது நமக்கு சோகம் வருது, சோம்பேறித்தனம் வருது. எதுல? எண்ணங்கள்ல, பாசிட்டிவான எண்ணங்கள்ல சோம்பேறித்தனம் வந்துருது. அவங்க அன்னைக்கு அப்படி இருந்தாங்க, இன்னைக்கும் அப்படியே தான் இருந்தாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தது நம்மளுடைய தப்பு தான். நடந்துகிட்டதை அப்படியே ஏத்துக்கணும். நடக்க போறத எதிர்பார்க்காம ஏத்துக்கிற மனப்பக்குவம் இருந்துட்டா நம்ம எப்பவும் ஹாப்பியா இருக்கலாம். ஒரு ஒட்டகம் மேய்க்கிறவன் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கான். அவனுக்கு வாழ்க்கையில பல கஷ்டங்கள் இருக்கு. அவ்வளோ ஏன், வாழ்க்கையே எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு புலம்பிக்கிட்டே ரோட் ஓரமா நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்போ அந்த வழியில வந்த புத்தர் அவரை பாக்குறாங்க. ஆனா நம்மளே போய் பேசுறதை விட அவனே வந்து பேசினான்னா அவனுக்கு இன்னும் தெளிவு கிடைக்குங்கிறதுனால புத்தர் அமைதியா நடந்து போறாரு. அதே மாதிரியே அவனுக்கு அவனுடைய கவலை கஷ்டம் எல்லாம் தீரணும்ல. அவன் போய் கேட்கிறான் புத்தர்கிட்ட, ஐயா, எனக்கு வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும்னு நினைச்சா என் வாழ்க்கையே பிரச்சனையா இருக்குன்னு அவனுடைய மனசுக்குள்ள என்ன டைலாக்ஸ் இருந்துச்சோ அதே டைலாக்ஸ புத்தர்கிட்டையும் அவன் கேட்கிறான். அப்போ புத்தர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, நீ ஒண்ணு பண்ணு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறன்னு என்கிட்ட சொல்றியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒட்டகம் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்றான். எத்தனை ஒட்டகம் மேய்ப்ப அப்படின்னா ஒரு 50 52 அந்த அளவு இருக்கும். இப்ப எல்லாம் எங்க இருக்குது அப்படின்னு கேட்க, ஒட்டகம் எல்லாம் அதோட வீட்டுக்குள்ள இருக்கு, அதாவது அதோட கொட்டகை இருக்கும்ல அதுக்குள்ள இருக்குதுன்னு அவன் சொல்றான். சரி, இப்ப நீ ஒண்ணு பண்ணு, இப்போ விடிய விடிய ஒட்டகங்களை, எல்லா ஒட்டகங்களையும் ஒரு சேர நீ தூங்க வைக்க முயற்சி பண்ணு. அப்படி தூங்க வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் உன்னோட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போயிடும் அப்படின்னு புத்தர் சொல்றாரு. அதை கேட்டவனுக்கு ஒரே ஆச்சரியம். என்னோட வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகளுக்கும் ஒட்டகத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்? நம்ம இவர்கிட்ட போய் தப்பா கேட்டோமோ, இவர் சரியாதான் சொல்லியிருக்காரா? இந்த மாதிரி பல குழப்பங்கள் இருக்கு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, சரி தெரிஞ்சோ தெரியாமலோ ஐயா சொல்லிட்டாரு, நாம் அதை செஞ்சிருவோம் அப்படின்னு போய் செய்யறாங்க. செய்யும் போதுதான் பல ஆச்சரியங்கள் அந்த ஆளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. வாழ்க்கைக்கான பல புரிதல்களை கத்துக்கிறாரு. அப்படி என்னப்பா புரிதல் அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா, வாழ்க்கையவே புரிஞ்சுக்கிட்டாருன்னா பாத்துக்கோங்களேன். சரி வா நம்ம கொட்டகைக்கு போவோன்னு போறாரு. போனது மட்டும் இல்லாம 50 52 ஒட்டகங்கள் இருக்கு இல்லையா, அத்தனையையும் தூங்க வைக்க முயற்சி பண்றாரு. அதை தூங்க வைக்க முடியுமா? அது என்ன குழந்தையா மடியில போட்டு தட்டி கொடுத்து தூங்க வைக்கிறதுக்கு? இல்லையே, அது நம்மளை விட பெரிய ஒரு மிருகம், அதுவே தூங்குனதான் உண்டு. அதே மாதிரி அந்த மிருகத்தை தூங்க வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒன்னு தூங்குனா இன்னொன்னு எந்திரிச்சிடுச்சு. கடைசியில எல்லாமே தூங்குதுன்னு யோசிக்கும் போது கடைசியில ஒரு 4 எந்திரிச்சு நிக்குது. இதே மாதிரியே பல முறை நடந்துகிட்டே இருக்கு. விடிஞ்சும் போயிருச்சு, ஒரு ஒட்டகங்களையும் ஒரு சேர தூங்க வைக்கவே முடியல. விடிஞ்சு போச்சு, தூக்க கலக்கம், அசதி, ஏமாற்றம். அச்சச்சோ, ஒட்டகங்கள் எல்லாம் தூங்குனாதான் நம்ம பிரச்சனை முடியும்னு சொன்னாரே, ஆனா நம்ம ஒட்டகங்களை தூங்க வைக்கவே இல்லையே, என்ன பண்றது அப்படின்னு பல கவலை. இந்த கதையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்னை வந்து பாரு அப்படின்னு அவர் ஒரு இடமும் சொல்லியிருந்தாரு. அதே இடத்துக்கு போறாங்க. போய் பார்க்கும் பொழுதுதான் புத்தர் தெளிவா சொல்றாரு, சரி இப்போ உன்னோட வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையையும் ஒட்டகத்துல இருந்து நடந்த விஷயத்தையும் கம்பேர் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்டாரு. இல்லைங்கய்யா அப்படிங்கிறான். எனக்கு புரியல அப்படிங்கிறான். புரிஞ்சுக்கோ, வாழ்க்கையும் நீ வச்சிருக்கிற ஒட்டகங்கள் மாதிரி தான். அத்தனை ஒட்டகங்களையும் ஒரு சேர உன்னால எப்படி தூங்க வைக்க முடியாதோ, அதாவது ஒரு ஒட்டகம் அதுக்கான தூங்குன டைம் போதும் அப்படின்னு எந்திரிச்சிரும். இன்னொரு ஒட்டகம் நம்ம நின்றுகிட்டு இருந்தது போதும், கொஞ்சம் அசதியா இருக்கு தூங்குவோம்னு படுக்கும். படுத்தாலும் தூங்காது, அசை போட்டுக்கிட்டே இருக்கும். தூங்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்ல? அதுவும் 50 52 ஒட்டகங்கள்ங்கும் போது ஒரு சேர தூங்க வைக்க முடியாது. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில இருக்கிற பல பிரச்சனைகளும் பல சந்தர்ப்பங்களும் நம்மளை சுத்தி வர்ற விமர்சனங்களும், அது பாசிட்டிவா வரட்டும் இல்ல நெகட்டிவா வரட்டும், இல்ல பிரச்சனைகள் எவ்வளவு பெருசா வேணாலும் வரட்டும் இல்ல ரொம்ப சின்னதா கூட வரட்டும், நாம என்ன பண்ணணும்னா அமைதியா வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். வேடிக்கை பார்க்க முடியலையா, கொஞ்சம் தூரம் விலகி போய் நிக்கலாம். சரி, இன்னைக்கு விடிய விடிய நீ அந்த ஒட்டகங்களை தூங்க வைக்க முயற்சி பண்ணன, முடியல. நாளைக்கு உன்னால முடியுமான்னு கேட்டா அவரே பதில் சொல்றாரு, இல்லைங்கய்யா என்னால பார்க்க முடியாது அப்படின்னு. சோ புரிஞ்சுக்கோங்க, ஒரு சேர ஒட்டகங்களை நம்மனால தூங்க வைக்க முடியாதுங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ, ஒட்டகங்கிறது அந்த மிருகம், அதாவது ஒரு வகையான மிருகம். சரி, ஒரு 50 பூனை, 50 எலிங்க, இல்ல 50 பசுமாடுகள், 50 எரும மாடுங்க, இல்ல 50 சிங்கம், இந்த மாதிரி எந்த அனிமலா இருக்கட்டும், எதையுமே ஒரு சேர தூங்க வைக்க முடியாது. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில வர்ற பல பிரச்சனைகளும் ஒரு சேர நம்மளால முடிச்சுட்டு ஹாப்பியா நிம்மதியா உட்காந்துருவோம் அப்படின்னு நினைச்சோம்னா அது முடியாது.
இப்போ வீட்டு வேலைகளை லேடிஸ் அறக்க பறக்க செஞ்சுட்டு அப்பாடா அப்படின்னு உட்காந்துட்டா போதும், ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டா போதுன்னு யோசிப்பாங்கல்ல. அந்த மாதிரி நம்மளுடைய வேலைகளை, நம்ம பிரச்சனைகளை சரி பண்ணவே முடியாது. வேலைகளும் பிரச்சனைகளும் ஒன்றும் இல்லை. முடிக்கணும்னு நினைச்சிட்டா நம்ம வேலைகளை முடிச்சிடலாம், ரிலாக்ஸா கொஞ்ச நேரம் உட்காரலாம். ஆனா அதே மாதிரி பிரச்சனைகளை நம்ம பண்ணணும்னு கேட்டா நிச்சயமா முடியாது. சரி, என்னதான் பண்றது, எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, இதுல இருந்து வெளியில வரணும்னா நான் என்னதான் பண்றது அப்படின்னு கேக்குறீங்களா? நிச்சயமா அதற்கான சொல்யூஷன் இருக்கு. இப்போ இன்னைக்கு நைட்டு உங்களுடைய அத்தனை ஒட்டகங்களையும் தூங்க வைக்க முடியுமான்னு கேட்டா எல்லாரும் கமெண்ட்ல பதில் சொல்லுவீங்க, இல்ல முடியாதுப்பா அப்படின்னு. சரி, நாளைக்கு ட்ரை பண்றீங்களா? முடியாது. நாளானைக்கு? சரி, ஒரு 1 இயர் தொடர்ந்து ட்ரை பண்றீங்களா? 50 ஒட்டகங்களை ஒரு நிமிஷத்துல தூங்க வைக்க முடியுமான்னு நிச்சயமா முடியாதுல்ல. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளும். எண்ணங்களை எப்படி அடக்க முடியாதோ அதே மாதிரி பிரச்சனைகளையும் அடக்க முடியாது. நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம பிரச்சனைகளாவே பார்த்துட்டு இருக்கிறது மட்டும்தான் பிரச்சனைகள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பிரச்சனைக்கான காரணமாகவும் அமையுது. இது ஒரு விஷயம் நடக்குது, இது எனக்கான வாய்ப்பா ஏன் இருக்கக்கூடாது, இதுல எனக்கான வாய்ப்பு என்ன இருக்கு அப்படின்னு நம்ம தேடி பார்க்க ஆரம்பிச்சுட்டா அந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிடும்ல. ஸோ புரிஞ்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையில நான் இன்னும் தப்பிக்கணும், நிம்மதியா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும்னு நிம்மதியை தேடி தேடி ஓடுறதை விட்டுட்டு இந்த வீடியோல பார்த்த மாதிரி அமைதியா சைலண்டா உட்காந்து நம்மளோட பிரச்சனைகளை வேடிக்கை பார்க்கலாம். நம்மளை சுத்தி நடக்கிற சூழ்நிலைகளை ரசிச்சு பார்க்கலாம். அது என்னவா இருந்தாலும் சரி. பாம்பு கடிக்க வரும் பொழுது என்னால சிரிக்க முடியுமா, இல்ல நிம்மதியா அமைதியா இருக்க முடியுமான்னு கேட்டா புத்தி இருக்கிற யாருமே அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அமைதியா கடந்து போகணும்னு தான் நினைப்பாங்க. அதே மாதிரிதான் இவங்க சொல்லிட்டாங்க, நம்ம அமைதியா இருப்போம், துன்பம் வரும் வேலையில சிரிக்கணும்னு சொல்லிட்டாங்க, அதனால நம்ம இளவு வீட்டுல கூட சிரிப்போம் அப்படின்னு குருட்டுத்தனமா முட்டாள்தனமான சிந்தனைகள் நமக்கு வரக்கூடாது. முட்டாள்தனமான கேள்விகளும் நமக்குள்ள எழக்கூடாது. ஏன்னா உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டா கோபம் வருதுல்ல. அப்ப நமக்கு அறிவு இருக்கணும், அறிவுள்ளவங்களா நாம நடந்துக்கணும்னு விரும்புறோம். நம்மளை எல்லாரும் பாராட்டணுங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு. சோ 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 என்ன சோ புரிஞ்சுக்கோங்க, பிரச்சனைங்கிறது உண்மையில இந்த வாழ்க்கையில கிடையவே கிடையாது. ஒரு சூழல் சாதாரணமா நடக்குது, ஒரு இலை உதிர்ற மாதிரி, ஒரு இலை துளிர்க்கிற மாதிரி. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன நிகழ்வுகளும். நமக்கு அது பாதகமா ஆயிடுச்சுன்னா அதை நம்ம பிரச்சனைன்னு சொல்றோம், சாதகமா ஆயிடுச்சுன்னா சந்தோஷம், நல்ல விஷயம்னு சொல்றோம். கையில ஒரு மத்தாப்பை எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா ஜாலியா சுத்திட்டு கீழே போட்டுட்டோம், நமக்கு ஒண்ணுமே ஆகலைன்னா அது சந்தோஷமான நிகழ்வா மாறுது. அதுவே கையில நமக்கு சுற்றுச்சுன்னா, காலில் காயமாயிடுச்சுன்னா அது கஷ்டமான நிகழ்வா மாறிடுது. பிரச்சனைகளும் இப்படித்தான் நடக்குது. இப்படித்தான் பிரச்சனைகளை நாம உருவாக்கிக்கிறோம். நம்ம கையில இருக்கும் போதே கவனமா பிடிச்சிட்டா, தூக்கி தூரமா போட்டுட்டா நமக்கு அது ஹாப்பியான மூமெண்டா இருக்கும். அசால்ட்டா இருக்கட்டும் போ அப்படின்னு விட்டுட்டோம்னா அது நிச்சயமா ஆபத்தை தான் கொடுக்கும். ஸோ இனி நாம நம்ம கையில் இருக்கிற ஒவ்வொரு மத்தாப்பையும் சந்தோஷமா என்ஜாய் பண்ண போறோமா, இல்லை எனக்கு நானே காயத்தை உருவாக்கிக்க போறோமா அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கலாம், சிந்திச்சு பார்க்கலாம். இது போல பல பதிவுகள் மன வலிமையில தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, உறவினர்களுக்கு, உங்களை தெரிஞ்சவங்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, நமக்கு ஒருத்தர் மேல அக்கறை இருக்கும்ல. இந்த வீடியோ அவன் கேட்டான்னா இவன் லைஃப்ல ஏதோ ஒரு மாற்றம் வந்துரும்னு நினைப்போம்ல. யாரா ஒருத்தர் நினைச்சிட்டு இருப்பாங்க, என் வாழ்க்கையில ஒரே பிரச்சனையா இருக்குன்னு சொல்றவங்களுக்கு உடனே இந்த வீடியோவை அனுப்புங்க. டேய், தயவு செஞ்சு பொறுமையா கேளுடா அந்த வீடியோவை அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. இதை மட்டும் முழுசா கேட்டுட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களும் சந்தோஷமா ஒரு மத்தாப்பை என்ஜாய் பண்ணுவாங்க. ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க, ஆரோக்கியமா இருங்க. இந்த உலகமே நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் மட்டும் எல்லாருக்கும் உதயமாகணுங்கிற எண்ணத்தோட இந்த பதிவை நான் முடிக்கிறேன்.